ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரெயின் ராட்டில் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து ரேர் ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஹெலிகாப்டர் மாதிரி இருக்கும். அங்கே ஷூட்டிங் மிஷின் இருக்கு பாருங்க, சுடுவாங்க. நம்ம சீக்கிரத்தில் வந்துடணும். ஸோ அந்த டைமிங் பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்குள்ளே படுத்துட்டு நம்ம உள்ளே வரல அப்படின்னா இந்த மாதிரி அங்கே பாருங்க முடிச்சு விட்டாங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக காலி பண்ணி முடிச்சு விட்ருவாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ரேர் ஐட்டம்ஸ் எல்லாம் எது அப்படின்றத பார்த்துட்டு வந்து எடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எடுத்த ரேர் ஐட்டம்ஸை வச்சு இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த இதெல்லாம் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு தூக்கிட்டு வரத்துக்கு பலம்லாம் வேணும்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம செலக்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே நூபெல்லாம் செலக்ட் பண்ணாமல் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையாக கோல்டன் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது, இதை தூக்கியாச்சு. ஸோ இதை தூக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டோம். வேறு லெவலுங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒன்று ரேர் ஐட்டம்ஸ் வந்து தூக்கிட்டு வந்திருக்கேன். ஸோ ஓகே, இப்போ செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு வரணும். இது நம்ம கையிலே இருக்கட்டும். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு வருவோம். இப்போ டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா. செகண்டும் பார்த்தீங்கன்னா கோல்டு தான். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு வந்துட்டேன். இதில் என்ன வேணால் இருக்கும், எவ்வளோ பவர் வேணால் இருக்கும். ஸோ காமன் தான் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு வந்திருக்கேன். ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. ஸோ இதில் 2 பவரில் வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வச்சு பார்க்கலாம், எது அதிகமாக இருக்குது, ஃபஸ்ட்டா செகண்டா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபெயிலியர் கிடையாது, 1K. செகண்ட் 400, பரவாயில்லைங்க. டாலர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 1K வருது. ஸோ அதை வச்சே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேரம் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்சளவு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளால் 8வது லெவல் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா 9வது லெவல் வரையும் போக முடியுது. பரவாயில்ல, 9 லெவல் வரையும் என்னால் ஸ்பீடு போக முடிஞ்சுது, போயாச்சு. இதில் 2 விஷயம் இருக்குது. லெஜெண்ட்ரின்னு ஒன்று இருக்கும், ரேர் ஐட்டம்னு ஒன்று இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாங் போனோம் அப்படின்னா இதெல்லாம் கிடைக்கும். லாங் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அப்கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ 52 காயின் தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1K கிட்ட வந்துருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு நிறைய காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா அப்கிரேட் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ தான் நம்மளால் ஹையாக வந்து பார்த்தீங்கன்னா போக முடியும். ஸோ லாங்கில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் இருக்குது, எவ்வளோ பவர் இருக்குது அப்படின்றத வந்து இன்றைக்கி நம்ம எடுக்க போகிறோம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ லாங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் போக முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 12 தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னால் செகண்ட் பெட்டி வரையும் வந்து பார்த்தீங்கன்னா போக முடியுது. ஸோ இதில் நான் ரேரை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டேன். வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு முடிவும் பண்ணியாச்சு. செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்பாடா ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. ஸோ கரெக்டாக நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்கு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம தப்பிச்சிட்டோம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டை விட்டு நம்ம கீழே இறங்கினதுனால, ஹெலிகாப்டரை விட்டு நம்ம கீழே இறங்கினதுனால வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஆகிருக்கும். ஸோ டோட்டலாக வந்து ரேர் ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு ரேருங்க. ஸோ உள்ளதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரேரு. இது அப்கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாமா. ஸோ மொத்தத்தில் இப்போ நம்மள்ட்ட இருக்கிற காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாமனான்னு கலெக்ட் ஆகுது. ஸோ 30K கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கீழே காயின்ஸ் போயிட்டு இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய அப்கிரேட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேகமாக தூக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25K காயின்ஸ் கொடுத்து அப்கிரேட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்பீட் பூஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 13 ஏற்றியாச்சு. இப்போதைக்கு நம்ம ஸ்பீடு ஏற்றுறதோட பொருளை தூக்கும் போது வேகமாக வரத்துக்காக பொருளோட வெயிட்டை வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணுறதுக்காக ஏற்றிருக்கேன். ஸோ இதை என்னால் எடுத்துகிட்டு போக முடியுமா. அங்கே பாருங்கள் வச்சாங்க. ஸோ ராக்கெட் லான்ச்சரை வந்து பார்த்தீங்கன்னா சொருவிட்டான் வச்சு. ஸோ இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து நிறைய காயின்ஸை வச்சு ஸ்பீடை வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் பண்ண வேண்டியதான். ஒரு வழியாக அதை முதலே பண்ணியிருக்கலாம். ஸோ இப்போ என்னால் வந்து பார்த்தீங்கன்னா 16, 17 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா போக முடியுது. ஸோ ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா 17 வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸிங் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ வந்து நம்ம எப்பிக் தூக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா தேர்ட் ஸ்லைட் வந்து பார்த்தீங்கன்னா போனோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு காலின்னு நினைக்கிறேன். நம்ம தேர்டு போனாலே அடிக்கிறாங்க பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்லைட்லாம் போகிறதுக்கு இன்னும் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா தேவைப்படுது போல். ஸோ வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹை பண்ணணும் ஸ்பீடை. ஸோ இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரீச் ஆகிறதுக்குள்ளே விடிஞ்சிரும். அதனால் இதை தூக்கிட்டு ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா தப்பிக்க பார்ப்போம். அவ்வளோதான், டைம் முடிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக இருக்காங்க. ஸோ முடிஞ்சளவு வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இருக்கிற பிரெயின் ராட்ஸை வச்சு காயின்ஸை நிறைய எடுத்துகிட்டு 17லாம் வேலைக்கே ஆகாது போல். அதனால் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடை வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணோம். 18 வந்து பார்த்தீங்கன்னா போயாச்சு. 19 போகிறதுக்கு 36K காயின்ஸ் தேவைப்படுது. ஸோ அடுத்த ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா போய்க்கலாம். ஸோ இப்போதைக்கு ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பூஸ்ட் ஆகிருக்கு. ஸோ ஏதாவது ஒன்று தூக்கியாச்சு, அவ்வளோதான். ஸோ வேகமாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ உள்ளே போயிடணும். டைம் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. அவ்வளோதாங்க அவ்வளோதான். எண்டில் பார்த்தீங்கன்னா அடிக்கிறான். ஸோ இத்தனோண்டுங்க. ஸோ கரெக்டாக எண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். ஸோ வர சாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டான். நம்மக்கிட்ட ஒரு ஸ்பின் இருக்குது, இதை போட்டு பார்ப்போம் என்ன கொடுக்குறான் அப்படின்றது தெரியும். ஸோ இந்த ஸ்பின்னுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்பின்னு கொடுத்துருக்கான், வேறு லெவலு. ஸோ இந்த ஒரு 2 ஸ்பின்னை ட்ரை பண்ணி பார்க்கலாம், என்ன கொடுக்குறான் அப்படின்றது தெரியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் 2 ஸ்பின்னுங்க. ஸோ வேறு மாதிரி இப்போ நம்ம 3 ஸ்பின் வச்சுருக்கோம். அந்த 3 ஸ்பின்னில் என்ன கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம்.
ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பின்னில் பார்த்தீங்க அப்படின்னா 10K கொடுத்துருக்கான். வேறு லெவல் ஒரு காயின் பார்த்தீங்கன்னா எனக்கு தேவைப்படுது. ஸோ அடுத்ததும் பார்த்தீங்கன்னா இதில் 10K கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ நினச்ச மாதிரியே 10K மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கான். ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற காயின்ஸை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தை அதிகப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். ஸோ வேணால் பிரெயின் ராட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நேரம் எடுக்காமல் இருக்கிறதுனால இந்த வாட்டி காயின்ஸ் அதிகமாக இருக்கும். ஸ்பின்னு முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம 18 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து வச்சுருக்கோம். ஸோ ஆனால் ஸ்ட்ரென்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று போட்டோம் அப்படின்னா ஃபுல் மேக்ஸ் ஆகிடும். ஸோ எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாமா. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 125K இன்னும் கொஞ்சம் தாங்க. ஸோ போயிட்டு அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயின் ராட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணிட்டு ஸோ அதை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸ் பண்ணிடலாம். வீடியோ பார்க்குறவங்க அப்படியே மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வச்சு விட்டு பாருங்கள். ஸோ புதுசாக நம்ம சேனலுக்குள்ளே யாராவது வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸ் பண்ணியாச்சுங்க. ஸோ இப்போ நம்ம வேகமாக பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை தூக்கணும் அப்படின்னா சீக்கிரத்தில் நம்மளால் வர முடியும். முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி தூக்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்மெண்ட்டில் உண்மையிலே சொல்ல போனால் பிரெயின் ராட் இப்போதைக்கு ஒன்றுமே இல்லை. இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வைப்போம். வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த ரேர் ஐட்டம்ஸ் எல்லாம் தூக்கும் போது ஒன்று எடுத்தாலும் அப்படியே பார்த்தீங்கன்னா மினுக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கோல்டை பார்த்தீங்கன்னா தூக்க போகிறோம். ஸோ ஃபைனல் ரேர் ஐட்டம் கைஸ், இதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரேராக இருக்கிற ஏதாவது ஒன்று தேடினேன். அவ்வளோதான், ரேர் ஐட்டம் மாட்டிடுச்சு. ஸோ வேகமாக பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போயிடணும். டைம் வர முடிய போகுது, இன்னும் ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, அவ்வளோதாங்க. ஸோ ஃபைனலாக ரேர் ஐட்டம் தூக்கிட்டு வந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது கேம் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச கேமாக இருந்ததுன்னா அதை நான் ப்ளே பண்ணி போடுறேன். ஸோ இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. பை கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சிங்சானை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வரேன். பை பை, தட்டா.